Hi students, welcome back to learning journey. இப்போ கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிற கோட்பாடு ஒரு இதில் இருக்குது. அதே மாதிரி உருவம் உள்ள கடவுளை வழிபடுறோம். இப்போ கோவில்களில் சிலைகள் இருக்குது. சிலைகள் சிலைகளுக்குள்ள கடவுள் அந்த பக்தி இருக்குது, என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே சக்தி இருக்குது அப்படின்னு நம்பி தான் நம்ம அந்த உருவ சிலை வழிபாடு நம்ம பண்ணுறோம். சின்ன வயசுலேருந்தே நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தது அப்படியே தொடர்ந்து நம்ம வழிபடுறோம் இல்லையா? ஸோ நம்ம கோவில்களுக்கு போகிறோம், சிலை வழிபாடு பண்ணுறோம். அதை அந்த சிலை வழிபாடை நம்பிக்கை, அது மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ உருவம் இல்லை அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. அடுத்தது உருவத்தோடு இருக்கிற சிலை வழிபாடு, அதில் நம்பிக்கை இருக்குது. இப்போ எத்தை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற உலகத்தில் இப்போ சில பேர் வேதனையில் இருப்பாங்க. அவங்க யாராவது நம்ம வேதனையை கேட்க மாட்டாங்களா, கொட்டி தீர்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு வேதனையில் கூட இருப்பாங்க. அந்த டைமில் சில பேர் வேதனையாச்சுன்னா சிலை வழிபாடு உள்ள கோவிலுக்கு போவாங்க. இங்கே ஒன் சைடு தான் இந்த மாதிரி அவங்க கொட்டி தீர்ப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சாமிக்கிட்ட சொல்லி கொட்டி தீர்ப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரிப்படுத்துங்க ஆண்டவா அப்படின்லாம் நம்ம இது பண்ணுவோம். ஆனால் அப்படியா, உனக்கு வேதனையா, என்ன வேதனை, எல்லாம் சரியாயிடும்னு அந்த உயிருள்ள ஒரு உருவமாக ஒருத்தங்க பேசுகிறப்ப இன்னுமே மனசுக்கு மருந்தாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம யார் அந்த உயிருள்ள உருவம் அப்படின்னு இருக்கிறவங்களையெல்லாம் நான் மென்ஷன் பண்ணல, அவங்கள நான் விமர்சனம் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன்னா, எத்தை தின்னா பித்தம் தெளியும். மனசில் வேதனையை கொட்டுறதுக்கு ஒரு வடிகால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உயிருள்ள உருவம் இல்லாத வழிபாடு, உருவ வழிபாடு, இப்போ உருவ வழிபாடு இப்போ நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ இது பக்தர்கள் அப்படின்னா அவங்க அவங்க வேதனையை எத்தை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு, எங்கே போனால் என்னுடைய வேதனை போகும், வடிகால், அதுக்கு ஒரு வடிகால் கிடைக்குங்கிற ஒரு வேதனையில் தான் அவங்க சரிப்படுத்திக்க போகிறாங்க மக்கள் இல்லையா? ஸோ எனக்கு தான் திடீர்னு தோணுச்சு, சிலைகளுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு கோவிலில் இருக்கிற சிலைகளுக்குள்ளே என்ன நம்பிக்கையில் நம்ம வணங்குறோம்? எந்த நம்பிக்கையில்? நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, வணங்கினா சரியாகும், ஒரு நம்பிக்கை தானே. எல்லாமே நம்பிக்கை தான். உருவம் இல்லாத ஒரு வழிபாடும், உருவமுள்ள சிலை வழிபாடும், உயிருள்ள உருவ வழிபாடு இப்போ அன்றாட நாட்களில் இருக்கு இல்லையா? ஸோ இது தனிப்பட்ட வேதனை உள்ளவங்க சரிப்படுத்திக்கிறாங்க. அதுதான் எனக்கு தோணுது.